வணக்கம் நண்பர்களே. உங்க உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். கால் மரத்தல், நரம்பு வலி, கால்ல ஊசி குத்துற மாதிரி உணர்வு, இது சாதாரணம்னு நெறைய பேர் இக்னோர் பண்றாங்க. ஆனா உங்க பாடி குடுக்குற வார்னிங் சிக்னலா இருக்கும். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கால் மரத்தல் ஏன் வருகிறது? நம்ம உடம்புல நரம்புகள் சரியா வேலை செய்யணும்னா பிளட் சர்க்குலேஷன் மற்றும் விட்டமின்ஸ் சரியா இருக்கணும். ஆனா சில காரணங்களால நரம்பு பிரஷர் ஆகும்போது கால் மரத்தல், எரிச்சல், சுளுக்கு மாதிரி உணர்வு வரும். இதோட முக்கிய காரணங்கள்: நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்வது, ஆபீஸ் ஒர்க், மொபைல் யூஸ், பைக் டிராவல், இதனால் பிளட் சர்க்குலேஷன் குறையும். விட்டமின் பி12 குறைபாடு நரம்பு ஹெல்த்துக்கு மிகவும் முக்கியமான விட்டமின் இது. இந்த விட்டமின் குறைந்தா கை கால் மரத்தல் வரும். அடுத்ததா டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் இருந்தா நரம்பு டேமேஜ் ஆகும். காலில் பர்னிங் சென்சேஷன் கூட வரும். முதுகெலும்பு டிஸ்க் பிரச்சனை இருந்தாலும், முதுகில் இருக்கும் நரம்பு அழுத்தப்பட்டாலும் காலில் வலி, மரத்தல் இதெல்லாம் வரும். அடுத்ததா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, அதிக ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சிலருக்கு நம்னஸ் வரும். இதை சரி செய்ய என்ன செய்யலாம்? டெய்லி வாக்கிங், உங்களால முடிஞ்ச அளவு நடக்கலாம். 30 நிமிஷம் வாக்கிங் பண்ணீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். நீண்ட நேரம் ஒரே பொசிஷன்ல இருக்காதீங்க. ஒவ்வொரு 40 மினிட்ஸ்க்கும் எழுந்து கொஞ்சமா நடங்க. விட்டமின் ரிச் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுங்க. முட்டை, மீன், பால், கீரைகள், நட்ஸ், இது எல்லாம் நரம்பு ஹெல்த்துக்கு நல்லது. தண்ணீர் அதிகமா குடிங்க. டீஹைட்ரேஷன் இருந்தாலும் மசில் டைட்னஸ் வரும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்யுங்க. வீட்டிலே செய்யக்கூடிய சிம்பிள் எக்ஸசைஸ்: சேர்ல உட்காந்து கால்களை மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க, 2 மூமெண்ட் பண்ணுங்க. இதனால பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். தினமும் மரத்தில் இருந்தால், நடக்க கஷ்டமாக இருந்தால், பர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருந்தால், டயபெட்டிஸ் இருந்தால் உடனே டாக்டர் கன்சல்டேஷன் அவசியம். முக்கியமான விஷயம், கூகுள் டிப்ஸை மட்டும் நம்பி மெடிசன் எடுத்துக்காதீங்க. சில நேரங்களில் இது பெரிய ஹெல்த் ப்ராப்ளமாக கூட வரலாம். கால் மரத்தல் ஒரு சாதாரண விஷயம் போல தெரிஞ்சாலும் உடம்பு நமக்கு கொடுக்குற ஒரு சிக்னலாக இருக்கலாம். அதனால் இக்னோர் பண்ணாமல் உங்கள் நரம்பு ஹெல்த்தை கவனிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக அனுப்புங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.